குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரேம் எக்ஸ்பென்ஷன், ரேமுடைய எக்ஸ்பென்ஷன் என்னப்பா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா நம்ம வந்து என்னது, ரேமுடைய ஃபுல் ஃபார்ம் தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ நம்ம மெயின் மெமரியை தான் நம்ம என்ன, மெயின் மெமரிக்கு வந்து வேற ஒரு நேம் என்னன்னு சொல்லாங்கன்னா அது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. மெயின் மெமரி தான் என்ன சொல்கிறாங்க, மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நம்ம மெயின் மெமரின்னு சொல்லலாம் அல்லது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லலாம். ஸோ அதான் மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த மெமரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிள் கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வச்சு தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இட் இஸ் த பிளேஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த டேட்டா இன் கரண்ட் யூஸ். நம்ம வந்து கரண்ட்டாக வந்து என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், என்ன அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து கெப்ட் டெம்ப்ரரிலி. இது வந்து டெம்ப்ரரியாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் they can be accessed by computers microprocessor. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் மூலிமா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய டெம்பரரியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் டேட்டா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா டெம்பரரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு டேட்டா, அண்டு என்னது டேட்டாவும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேட்டா ஸோ இது எப்படி வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் டேட்டா எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டாக என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், என்ன அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம், என்ன வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து எங்கே போய் டெம்ப்ரரியாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் வந்து டெம்ப்ரரியாக வந்து ஸ்டோர் ஆகும். கேன் பி ஆக்சஸ் பை எதை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸர் வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்சஸ் பை ப்ராசஸர். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் வச்சு தான் நம்ம வந்து இதில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து the smallest unit of informations that can be stored in the memory is called என்னது as a bit. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் ஏ பிட்? பிட் அப்படின்னு என்னப்பா, பிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். பிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட், ஒரு இருக்கிறதுலே வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஒரு சின்ன யூனிட் தான் வந்து என்னது பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும். தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் தி மெமரி. எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம், தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் மெமரி. இஸ் கால்டு as
பிட் இஸ் கால்ட் ஆஸ் எ பிட். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பிட் அப்படிங்கிறது வாட் இஸ் எ பிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் எழுதணும். பிட் இஸ் எ ஸ்மாலஸ்ட் யூனிட். இருக்கிறதுலே ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி. அது பேர் தான் வந்து பிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெமரி கேன் பி accessed by a collection of 8 bits which is called as byte. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை பைட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து collection of 8 bits is called byte. collection of 8 bits is called byte. ஸோ இப்போ வாட் இஸ் மீன் பை பைட். பைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட். பிட் அப்படின்னா வந்து எய்தர் 0 or 1. 0ங்கிறது ஒரு பிட்டு, 1ங்கிறது ஒரு பிட்டு. அப்புறம் அதுமாரி வந்து 8 பிட்டு 0 1 0 1 0 இதுமாரி வந்து ஒரு 8 பிட்டு சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பைட். ஸோ வாட் இஸ் எ பைட் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன எழுதணும்? த மெமரி கேன் பி accessed by a collection of 8 bits which is called as a byte. ஸோ நம்ம மெமரியில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் ஒரு 8 பிட் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேம் இஸ் வேலடைல் மெமரி. ரேம் அப்படிங்கிறது என்ன மெமரி, என்ன டைப் ஆஃப் மெமரி? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். ரேம் இஸ் எ வேலடைல் மெமரி. ஸோ 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஒன் இஸ் எ வேலடைல் மெமரி? ரேம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ ஆன்சர் வந்து ரேம் அப்படின்னு சொன்னோம். ஸோ which means that the information stored in it is not permanent. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, டெம்பரரியாக தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் நம்ம பார்த்துருக்கோம். ரேமில் வந்து டேட்டா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். டெம்பரரியாக தான் வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து நாட் பர்மனெண்ட் அப்படின்னா வந்து டெம்பரரி. ஸோ அதனால் இந்த மெமரி வந்து வேலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டேட்டாலாம் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த மெமரிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க வேலடைல் மெமரி. வேலடைல் மெமரி அப்படின்னா என்னது? த பவர் இஸ் டேர்ன் ஆஃப். சப்போஸ் பவர் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடும். பவர் கரண்ட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும்? வாட் எவர் த டேட்டா தட் ரிசைட்ஸ் இன் ரேம் இஸ் லாஸ்ட். ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து என்ன ஆகும்? ரேம் இஸ் லாஸ்ட். டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வேலடைல் மெமரி. இட் அலோவ்ஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து அலோவ் பண்ணலாம். ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேம் அப்படின்னா என்ன சொல்ல நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அலோவ்ஸ் போத் ரீட் அண்ட் ரைட். தட் இஸ் கால்டு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன மெமரின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து வேலடைல் மெமரி. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வேலடைல் மெமரி. ஸோ இப்போ வேலடைல் மெமரினா என்னது? ஸோ த கம்ப்யூட்டர் பவர் இஸ் டேர்ன்ட் ஆஃப், த மெமரி இஸ் லாஸ். ரேமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும். அதனால் அது பேர் வந்து வேலடைல் மெமரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டேட்டா வந்து நம்ம வந்து டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும், நாட் பர்மனெண்ட். பர்மனெண்ட்டாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரேம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குப்பா? டைப்ஸ் ஆஃப் ரேம் என்னென்ன? தெர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ரேம். தெர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ரேம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைனமிக் ரேம், செகண்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் ரேம். புரியுதா? There are 2 types of basic types of RAMs are available. There are 2 basic types of RAM. One is called dynamic RAM. Dynamic RAM na DRAM. Dynamic RAM na என்னது? Dynamic RAM na என்னப்பா? DRAM அப்படின்னா என்னது? Dynamic RAM. SRAM அப்படின்னா என்னது? Static RAM. ஸோ டினா டைனமிக், எஸ்னா என்னது? ஸ்டாட்டிக். அப்போ ரேமில் வந்து there are 2 types. ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக் ரேம். இது மாதிரி வந்து there are 2 types of these 2 types differ in the
என்னது ஸோ ரெண்டு டேட்டா டைப்ஸுமே வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரேம் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் ரேம் எப்படி இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, டைனமிக் ரேமு, ஸ்டாட்டிக் ரேம் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜிஸ் யூஸ் ஹோல்டு டேட்டா இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ டைனமிக் RAM being a common type needs to be refreshed frequently. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைனமிக் ரேம் இருக்கு இல்லையா, இந்த டைனமிக் ரேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனமிக் ரேம் வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைனமிக் ரேம் இருக்கு இல்லையா, இந்த டைனமிக் ரேம் வந்து இது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேமு, டைனமிக் ரேம் பி காமன் டைப். இது பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி நம்ம வந்து அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மெமரியை டைனமிக் ரேம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ் ஆஃபன். இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் ரேம் வந்து நம்ம வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து அதை அடிக்கடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நம்ம வேணுங்கிற போது வந்து என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதான் ரெஃப்ரெஷ் லெஸ். ஸோ நம்ம வேணுங்கிற போது ஸோ விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் ரேம். ஸோ நம்ம வந்து டைனமிக் ரேமை விட வந்து ஸ்டாட்டிக் ரேம் வந்து விலை அதிகம், மோர் எக்ஸ்பென்சிவ். ஸ்டாட்டிக் ரேம் இஸ் more expensive than என்னது டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து விலை அதிகம். ரெண்டில் எது வந்து விலை அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரேம் தான் வந்து விலை அதிகமாக இருக்கும். நம்ம டைனமிக் ரேம் வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டாட்டிக் ரேம் வந்து நம்ம வேணுங்கிற போது வந்து குறைவான டைம் தான் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ரீட் ஒன்லி மெமரி. அடுத்த மெமரி வந்து என்ன மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ரோம் அப்படின்னு என்னது, ரீட் ஒன்லி மெமரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோம் எக்ஸ்பென்ஷன் என்னப்பா, ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரி அதிலே பார்த்தீங்கன்னா எது மட்டும் ரீட் பண்ண முடியும், அதாவது ஒன்லி மெமரி எது ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ரேமில் வந்து ரெண்டுமே பண்ணலாம், ரீட் அண்டு ரைட் ரெண்டுமே பண்ண முடியும். ஆனால் ரோமில் வந்து ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. எப்போ வந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ரைட் பண்ண முடியும், the read-only memory refers to special memory in computer. So which one is a special memory in computer அப்படின்னு கேட்டாங்கன்னா, so read-only memory is refers to special type of memory, special memory in computer. Special memory in computer is called என்னது, read-only memory. கம்ப்யூட்டர்லேயே வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி வந்து என்ன மெமரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட் ஒன்லி மெமரி. அதனால் இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து அது வந்து ஸ்பெஷல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி இன்னைய கம்ப்யூட்டர் இது ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம். ப்ரீ ரெக்கார்ட் அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே எப்போ வந்து இது ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ள நம்ம வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ள ஸோ அப்போ தான் வந்து டேட்டாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் எப்போ வந்து அதில் ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ரைட் பண்ண முடியும். அது என்ன டைம் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ள இந்த ரோம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்குள்ளேயே டேட்டாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரைட் பண்ணியிருப்பாங்க. டேட்டாவை என்ன பண்ணுறாங்க
ரைட் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டைம் விச் cannot be modified. ரோம் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot be modified. இது மாடிஃபை பண்ண முடியாது. cannot be modified which. ஸோ ரோம் என்ன பண்ண முடியாது, which cannot be modified. மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும்தான் ரோமில் டேட்டாவை ரைட் பண்ண முடியும். எந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைமில் தான் டேட்டா ரைட் பண்ண முடியும். அதுதான் ரோம். ஸோ இது த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் the computer and perform diagnosis are available in ROMs. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். பூட்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்ம சம் ப்ராசஸ் நடக்கும். அது பேர் பூட்டிங் கம்ப்யூட்டர்ஸ். அதுதான் அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சம் ப்ராசஸ் போயிட்டுருக்குல்ல. ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் that perform diagnosis or. ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சம் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். அது அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், அவைலபிள் இன் ரோம்ஸ். அதில் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எதில் இருக்கும், ஸோ அவைலபிள் இன் ரோம்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரோம் மூலிமா தான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. இது ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். என்னென்ன ப்ரீ ரெக்கார்ட் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பயாஸ் 2 ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா. போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அப்புறம் பயாஸ், இது 2